250ல இருந்து நம்ம கோமாதாவோடையவே நம்ம குழந்தையா தான் பாவிச்சு பண்ணுவோம். இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அங்க விளையாட மாதிரி வெயிட்லெஸ்ஸா வேணும் அப்படி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கடையில் இந்த சிலை வந்து அப்புறம் பாருங்க, இது வந்து பாக்குறது வந்து அலாய் மெட்டீரியல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்க ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சும்மா ஒரு டெம்பிள் விசிட் மாதிரி போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் பக்கத்துல இருந்தது. அப்கமிங்ல வர கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் இந்த கடையில இருந்தது. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, எப்படி இருக்கு, ரேட் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 250ல இருந்து எல்லா வெரைட்டிஸ், அதாவது அந்த மண்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் மெட்டீரியல், இந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டா வேணும் இல்ல வெயிட்லெஸ்ஸா வேணும், அது மாதிரி எந்த வெரைட்டிஸ்ல வேணும்னாலும் இங்க வந்து நிறைய மெட்டீரியல்ல கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் கிடையாது, டிஃப்ரெண்டான வெரைட்டிஸும் கொஞ்சம் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மிடில் சைஸ், அதுக்கு கொஞ்சம் அடுத்த சைஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆஸ் யூஷுவல் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல், இது மாதிரிலாம் நிறைய இந்த பீஸ் இருக்கு. இந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா கீழேயே வந்து நீங்க வந்து மேலலாம், இது வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க ரொம்ப ஏறது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கீழே கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய கிருஷ்ணர் பொம்மைகள் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிலை வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து சில பேர் வந்து அதுக்கேத்த மாதிரி கோமாதா வச்சு கிருஷ்ணருக்கு உகந்த அந்த கோமாதாவும் பக்கத்துல வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கான ஒரு முகமும் நல்லா வந்து ஒரு நல்ல வைப்ரண்டா நல்லா சூப்பர்வா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கோமாதா. அப்படியே பாருங்க, எனக்கு நல்ல ஒரு பெரிய பீஸ் வேணும், நல்ல ப்ராம்ப்டா நம்ம கிருஷ்ணர் வச்சு நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த மாதிரி சிலை கூட பை பண்ணலாம். நீங்க எங்க இருக்கு என்னன்னு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம இந்த ஸ்டோருக்கு வரணும்னு வரல, ஆக்சுவலா நம்ம வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருந்தோம். சரி, பக்கத்துலயே இந்த கடை இருந்ததால நம்ம இங்கேயும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோமாதாவோடையவே இங்க வந்து கிருஷ்ணன் இருக்காரு. சில பேர் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணர், சில பேர் வந்து குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவீங்க, அதுக்கான பீஸ் கூட. இது வந்து ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்தே கும்பிடுற ஒரு வழக்கம் தான். கிருஷ்ணரே நம்ம குழந்தையா தான் பாவிச்சு பண்ணுவோம். இருந்தாலும் சில பேர் வந்து இப்போ வந்து குழந்தை வரம் வேண்டி கும்பிடுறவங்களும் ஸ்டார்டிங்ல பண்றவங்களும் இந்த மாதிரி சிலையை வாங்கி வச்சு கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை சாப்பிட்ற மாதிரி ஒரு சிலை. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சிலை. அதாவது நம்மள குறும்பு பண்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து அது மாதிரி ஒரு போஸ்ல இருப்பாரு. ரொம்ப வைப்ரண்டான கலர், பாட்டும் வந்து ரொம்பவே ஷேப் நல்லா அழகா மைனூட் ஒர்க்லாம் பண்ணி நல்லா இருக்கு. ப்ராம்ப்டா தெரியுது, அந்த பாட்டுல வெண்ணெய் இருக்கிறது கூட மேல வந்து நல்லா ப்ராம்ப்டா தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் கையில வச்சிருக்க இந்த சிலை வந்து பேப்பர் மெட்டீரியல் தான். பேப்பர் மெட்டீரியல்ன்றதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாவே இருக்கும். இது வந்து என்ன தீம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து அந்த கோகுலம்ல வந்து அந்த கோபியர்களோட கிருஷ்ணர் வந்து அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி அங்க விளையாடுற மாதிரி அந்த பசுக்களோட இருக்கிற ஒரு சிலை தான். இந்த மாதிரி பீஸ் வந்து அவ்வளவா கிடைக்கிறது வந்து ரேருன்னு நினைக்கிறேன். பசு வந்து கோமாதா வந்து கண்ணோடவே இருக்கு. நல்ல சூப்பர்பான பீஸ் இது கோகுலாஷ்டமிக்கு மட்டும் இல்லாம நம்ம அப்கமிங்ல வர நவராத்திரிக்கு கூட இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி கும்பிடுவாங்க. நல்ல ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவ் பீஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா கிருஷ்ணர் வந்து ஆஸ் யூஷுவல் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு கலர்ல பேஸ்டல் ஷேட்ல கூட கொடுத்துருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி கூட விரும்புவாங்க.
நம்ம என்ட்ரன்ஸ்ல கூட டெக்கார் பீஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கிருஷ்ணர் ரொம்பவே சூப்பரா வந்தார். கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிலைகள் இது. இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா 250. இப்போ அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும், சிம்பிளா கும்பிடணும்னு ஆசைப்படுறவங்களாம் வந்து இந்த மாதிரி சிலை கூட வாங்கி நம்ம வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம். அப்படியே பாத்தீங்கன்னா ராதையோட இருக்கிற மாதிரியான ஒரு கிருஷ்ணர். நல்ல கலர்லாம் வந்து நல்லா சூப்பரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா டாமினண்டான கலர்ஸ்ல சூப்பர்பா இருக்கு. நமக்கு வந்து மீடியமா ஒரு சைஸ்ல வேணும், ரொம்ப வெயிட்டா பாருங்க, நான் வந்து அப்படியே ஒரே கையில வந்து இப்படி நான் தூக்கிட்டேன். இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிருஷ்ணர் சிலைகளும் இங்க இருந்தது. மேல நல்ல இந்த மயில் இறகு வந்து நல்லா ப்ராம்ப்டான கலர் கொடுத்து நல்லா வந்து மைன்யூட்டா நம்மளுக்கு வந்து அப்படியே பார்க்கும் போதே நல்லா கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அப்படி வெயிட் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து உங்க வீட்டுல சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி டேபிள் மேல வைக்கும் போது இப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க, கீழே போட்டு உடஞ்சிடும், அந்த பயம் எல்லாம் கிடையாது. இது ஒரே கையில நம்ம எடுக்கலாம். அதுவும் இல்லாம இது பேப்பர் பீஸ்ன்றதுனால வெயிட்லெஸ்ஸா நல்லா சூப்பரா இருக்கு. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா மெட்டல். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ட்ரீயோட அந்த கிருஷ்ணருக்கு உகந்த அந்த ட்ரீயோட நேம் எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த ட்ரீயோட நேம் சொல்லுங்க. இந்த கிருஷ்ணர் சிலை வந்து மெட்டல்ல பண்ண கிருஷ்ணர் சிலை. நல்ல வெயிட். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வெயிட் கிடையாது, இது வந்து மெட்டலான கிருஷ்ணர் சிலை. இது மாதிரி வேணும், நீங்க வந்து எவர் கிரீனா வீட்லயே வச்சுக்கணும், ஒரு ஷோ பீஸா வச்சுக்கணும், ஒரு டெக்கர் பீஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பீஸ்லாம் நம்ம பை பண்ணலாம். இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ராதையோடவே இருக்காரு. சில பேர் வந்து ராதையோட வேணும்னு வந்து விருப்பப்படுவாங்க, கிருஷ்ணர் தனியா வைக்காம. ரொம்ப இது வந்து பீஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப புது பீஸ், வந்து இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஷாப்புக்கு. ஆஸ் யூஷுவலா இல்லாம கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பர்பிள் கலர்ல வந்து கலர் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு இது ரெண்டும். இது வந்து அப்கமிங்ல வர கோகுலாஷ்டமிக்கு மட்டும் இல்லாம அடுத்து வர நவராத்திரி கோவில்ல கூட நீங்க வந்து வைக்கலாம் இந்த ரெண்டு சிலையும். யூஸ்வலா இல்லாம கலர் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு ராதைக்கும் கிருஷ்ணருக்கும். பாத்தீங்கன்னா பீஸுமே நல்ல வெயிட்டான பீஸ். இது வந்து மண்ணில் பண்ண பீஸ், இது லைஃப் நல்லா வரும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கடையில வந்து நம்ம கோகுல அஷ்டமிக்கு மட்டும் இல்லாம நவராத்திரி கோளுக்கான கலெக்ஷன்ஸ் கூட அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லா செட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா இங்க தெரியும். இவர் கூட சொல்லுவாங்க, ஏதோ பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த சிலை வந்து மாயா பஜார் சிலை. அவ்வளவு சூப்பரா நல்லா பெரிய பீஸ். இது வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு, நல்லா பெரிய பீஸ். கீழே ஒரு எல்லாம் சாப்பிடுற மாதிரி அந்த திங்ஸோடையும் வச்சு நல்லா சூப்பரான பீஸ். அப்புறம் பாருங்க, இது வந்து ஒரு சந்தான கிருஷ்ணர். இவரு பேப்பர் மெட்டீரியல் தான். குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவீங்க. நான் ஃபர்ஸ்டே வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி பீஸ் வந்து டிஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறவங்க கூட இதெல்லாம் பை பண்ணலாம். அப்படியே பக்கத்துல வந்தோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிருஷ்ணர் சிலை. இது கிருஷ்ணர் வந்து அமர்ந்து உட்காந்துட்டு இருக்காது, கொஞ்சம் ரேர் பீஸ். இது பாக்குறது வந்து அலாய் மெட்டீரியல், காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கிருஷ்ணர் சிலை தான். எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீஸ் கூட வாங்கி வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடலாம். எல்லாமே கிருஷ்ணர் சிலை தான். நம்ம எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்குமே வந்து நம்ம கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு அழகு பார்ப்போம். ஆண் குழந்தைகள் இருந்தால் கிருஷ்ணர் வேடமும், பெண் குழந்தைகள் இருந்தாக்கா வந்து அவங்களுக்கு ராதை வேடமும் போட்டு நம்ம அழகு பார்ப்போம். அதுக்கு உண்டான திங்ஸ் வந்து இங்கே ரொம்ப நிறையவே இருந்தது. எல்லாமே வந்து சூப்பர்பான கலெக்ஷன். 2024க்கான ட்ரெண்டிங் கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்தது. எல்லாமே செட்டோடையும் இந்த மாதிரி புல்லாங்குழல், அது அப்புறம் வந்து இடுப்பில் கட்டுற அந்த ஒட்டியானம், அந்த கிரீடம், இதெல்லாம் வந்து செட்டோடே இருக்குது. அதே மாதிரி தனித்தனியாக வாங்கிக்கணும். ஏன்னா வந்து சில பேர் வந்து போன வருஷம் சிலதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. இப்போ தனித்தனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தனித்தனியான பீஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறையவே இருந்தது. இந்த வீடியோ நம்ம சேனலில் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு போடுற இந்த வெரைட்டிஸ்லாம் தேடிட்டுருப்பீங்க. அது வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் இறகுகள், அப்புறம் வந்து கிருஷ்ணர் மாலைகள், அப்புறம் வந்து இங்கே வந்து ராதைக்கு தேவையான திங்ஸு, இந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஜடம் மாதிரி 2 பக்கமும் ராதைக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அது கூட எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவுமே இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. ராதைக்கு போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும்னு தேடுறவங்களுக்கு கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத் வந்து வெரைட்டிஸாக இப்போ வந்து வெண்பட்டில் கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணணும்னா அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸும் இங்கே நிறைய அவைலபிளில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு குழந்தைங்க ஒரு 6 மாதத்துலேருந்து போடக்கூடிய மாதிரி பார்ன் பேபிஸ்லேயே இருக்குது. ஆனாலும் 6 மாதத்துலேருந்து பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் ட்ரெஸ்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் வந்து நிறைய பேர் தனியாக வாங்கணும்னு தேடிட்டுருப்பீங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் 25 ருபீஸில் இருந்தது. நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த புல்லாங்குழலுக்கு. அப்புறம் மயிலிறகு வந்து தனித்தனியாக ரொம்ப நல்லா லென்த்தியாக வேணும்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் சிலையை வந்து குட்டியாக வாங்கிட்டு ஒரு 30 ருபீஸ்க்கு நம்ம கிருஷ்ணர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் இருக்கிற கிரீடம் மாதிரி இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒரு செட்டப். இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். அது நடுவில் வந்து நம்ம வந்து இந்த ஊஞ்சல் சேவை பண்ணுற மாதிரி வச்சு ஆட்டும்போது நல்லாவே சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிருஷ்ணர் சிலை வாங்கிட்டு வந்து வச்சோ இல்லை வருஷம் வருஷம் ஒரே கிருஷ்ணர் சிலை பழைய அவங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சிலையை வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணர், குட்டி ராதை இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு அது வந்து பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு உண்டான திங்ஸ் எங்கே வேணும் சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இந்த ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸில் வந்து மயிலாப்பூரில் இருக்குது, கபாலீஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில். இது கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடையாது. நான் போய் விசிட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஷாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. முக்கியமாக எனக்கு இந்த பானை வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் நிறைய இந்த மாதிரி பொருள்லாம் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வெட்னஸ்டே வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்லேருந்து போட்ட அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு யூஸ் ஆகிற இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நைஸ் கலெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரியான வேல்யூபிள் கமெண்ட்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காமிக்க வைக்கிது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவீங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே சந்தான பாக்கியம் கிடைக்கணும். இந்த மாதிரி சந்தான கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.